தாவேகா கூட்டணியில திருமாவளவன் அவர்கள் இப்ப தமிழ் தேசிய மாநாடு நடத்தினாரு. ஸோ அவர் ஒரு கட்டாயமாக தான் இந்த மாநாடு நடத்தினாரு. ஏன்னா பாமக உள்ளே வருவதற்கு காத்திருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு செய்திகளும் பரவுது. தமிழ் தேசியம் சொன்னா தமிழ் தேசியத்தை சொல்லி சீமான மாதிரி தனிச்சிருப்பாரா? தமிழ் தேசியம்ங்கிறது அந்த கருத்தை நீங்க முன்னெடுத்து பிரபாகரன் இமேஜ் எல்லாம் நீங்க வகுத்து பிடிக்கிறீங்க, காலங்காலமா நீங்க பண்றீங்க. பட் அதை மையமா வச்சு உங்க தேர்தல் கூட்டணி அமையாது இல்ல. மோடியே சீமானுக்கு ராஜ்சபா தாரேன், கேபினெட் கூட தாரேன், மத்திய அமைச்சர்கள் கூட இடம் தாரேன், 8 விழுக்காடு ஓட்டு எடுத்திருக்கிற என்டிஏக்குள்ளவான்னு மோடியே தலைவரை திரையில் தேடாதே தரையில் தேடுன்னு சொன்ன ஒரு சீமான் அவர்கள் ஆனா இன்னைக்கு படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. விமர்சனங்களுக்கு, ஏகடியங்களுக்கு, எள்ளி நகையாடுறதுக்கு, நக்கல்களுக்கு, நையாண்டிகளுக்கு பதில் பிபி சிங் மாதிரி, ஹேமநந்தன் பகுனா மாதிரி, பிரசாந்த் கிஷோர் மாதிரி சீமான் வெற்றி பெற்று தான் இதற்கு பதிலடி கொடுக்க முடியும். மற்றபடி தாவேகா கூட்டணியில திருமாவளவன் அவர்கள் இப்ப தமிழ் தேசிய மாநாடு நடத்தினாரு. ஸோ அவர் ஒரு கட்டாயமாக தான் இந்த மாநாடு நடத்தினாரு. ஏன்னா பாமக உள்ளே வருவதற்கு காத்திருக்கு அப்படின்ற மாதிரியான ஒரு செய்திகளும் பரவுது. இது எந்த வகையில உண்மையாக? தன்னுடைய பலத்தை காட்டுறதுக்காக அந்த மாநாடு நடத்தினார், அவ்வளவுதான். அந்த பலத்தை காட்டிட்டார். தமிழ் தேசியம் சொன்னா தமிழ் தேசியத்தை சொல்லி சீமான மாதிரி தனிச்சிருப்பாரா? நீங்க தமிழ் தேசிய கொள்கையா காங்கிரஸ் கொள்கை? காங்கிரஸ் கூட தானே கூட்டணி போவீங்க. கம்யூனிஸ்டுகள் தமிழ் தேசிய கொள்கையில் உள்ளவங்களா? அவங்க கூட தானே கூட்டணி போவீங்க. IUML கருத்தும் தமிழ் தேசிய கருத்தும் ஒன்னா. ஸோ அவங்க கூட தானே கூட்டணி போவீங்க. ஸோ தமிழ் தேசியம்ங்கிறது அந்த கருத்தை நீங்க முன்னெடுத்து பிரபாகரன் இமேஜ் எல்லாம் நீங்க வகுத்து பிடிக்கிறீங்க. அது தெரியுது, காலங்காலமா அதை நீங்க பண்றீங்க. பட் அதை மையமா வச்சு உங்க தேர்தல் கூட்டணி அமையாது இல்ல. உங்க தேர்தல் கூட்டணி உங்க வெற்றியை மையமா வச்சு தானே அமையும். சீமானும் அந்த பாதைக்கு போகல. அவரு தனித்துவ பாதையோட தமிழ் தேசியம்னு போயிட்டு இருக்கிறாரு. நாளைக்கு தமிழ் தேசியம் தான் அந்த பாதையோட போயிட்டு இருப்பாரு. மோடியே சீமானுக்கு ராஜ்சபா தாரேன், கேபினெட் கூட தாரேன், மத்திய அமைச்சர்கள் கூட இடம் தாரேன், 8 விழுக்காடு ஓட்டு எடுத்திருக்கிற என்டிஏக்குள்ளவான்னு மோடியே பஞ்சாபை சேர்ந்த ஒரு உளவுத்துறை அதிகாரி, ஒரு சீக்கியர், ஒரு நேம் ஒன் அலுவாலியா, அவரு கூட சீமான்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்கிறாரு. பட் சீமான் நான் தமிழ் தேசியனை தனிச்சு போறேன்னு சொல்றாரு. தமிழ் தேசியனை தனிச்சு போறவருக்கும் முஸ்லீமுக்கு கூடயும், முஸ்லீம் லீக்கு கூடயும், CPM கூடயும் கூட்டணி வச்சுட்டு தமிழ் தேசியனை பேசுறவருக்கு வித்தியாசம் இருக்குல்ல. பேசக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. திருமாவளவன் பேசக்கூடிய தமிழ் தேசியமோ, திருமாவளவன் பேசக்கூடிய மது ஒழிப்போ ஒரு கருத்தியல் ரீதியாட்டு அதை பேசுறதே தவிர அவர் தேர்தல் கூட்டணியை வச்சு MP MLA ஆகிறதுக்குள்ள அந்த இடத்துக்குள்ள இது வேலைக்காகாது, கதைக்கு உதவாது. இதை மையமா வச்சு அவர் முடிவெடுக்க போறதில்லை. பட் சீமான் தனித்தே போட்டியிட்டு பிரபாகரன் இமேஜை உயர்த்தி பிடிக்கணும், தமிழ் தேசியத்தை முன்னெடுக்கணுங்கிறதுல தனித்தே 214 போறார். ஸோ தனித்தே போகக்கூடிய ஒருத்தரும் இது ஊர்காயாட்டு மட்டும் பயன்படுத்திக்கிட்டு மது ஒழிப்பு, தமிழ் தேசியத்தெல்லாம் ஊர்காயா பயன்படுத்தக்கூடிய திருமாவளவனும் ஒப்பிடுறது சரியா இருக்காது. ஸோ பட் என்றாலும் அவர் தமிழ் தேசியத்தை பற்றி பேசுறதும் மேதகுவோட இமேஜை தூக்கி பிடிக்கிறதும் நம்ம வரவேற்கிறோம். சார், ஆனால் தமிழ் தேசிய மாநாட்டில் நாங்கள் விஜயோட தான் இன்னும் 10 வருஷத்துக்கு கூட்டணியில் இருப்போம், இந்த கூட்டணி தொடரும் அப்படின்ற அந்த ஒரு வாக்குமூலம் மாதிரி அதை பதிவு செய்ததற்கான காரணம் என்னவா இருக்கும் சார்? நெருக்கடி இருக்கா ஏதாவது திருமாவளவன் அவர்களுக்கு? வெற்றி பெறது வரை அந்த கூட்டணியில் அவர் இருப்பார். நெருக்கடி நீங்க சொல்றது பாமக 4 இருக்குது, இவர் 2 தான். அந்த 4 வச்சுட்டு இவங்க உள்ள வந்துருவாங்க பாமகங்கிற ஒரு நெருக்கடி இருக்கலாம். ஆனா இப்போ பாமக இந்த டீலிமிட்டேஷன் மேட்டர்ல பாமகவை டிஸ்டன்ஸ் பண்ணிட்டாங்க. சட்டசபை தீர்மானத்திலே டீலிமிட்டேஷன்ல மோடிக்கு ஆதரவா பாமக நின்றுட்டாங்க. இப்போ விஜயும் ஒரு வேளையில பாமகவெல்லாம் உள்ள கொண்டு வர்றதுக்கு தான் டீலிமிட்டேஷன்ல டைல்யூட் பண்ணாரோ இல்லையோ, அவர் 1000 கணக்கு வச்சிருப்பாரு, நமக்கு தெரியாது வெளிப்படையா. ஸோ பாமக உள்ள வந்துருமோங்கிறது விசிகாவுக்கு அது ஒரு பிரச்சனை தான். ஏன்னா மதவாத ஜாதிவாத கூட்டணி கட்சியோட கூட்டணி கிடையாதுன்னு ஏற்கனவே டிக்ளேர் பண்ணியிருக்கிறாரு. அந்த மாதிரி இப்போ ஸ்ட்ராங்கா அவர் சொல்லாம இருக்கிறதுக்கு காரணமே பாமக உள்ள வந்துட்டா அப்படி சொன்னா நம்ம வெளியேற வேண்டியது இருக்கும். அது அவங்க வந்தா வெளியேறணும்னு சொன்னா அது விஜய் இப்ப எரிச்சல் படுத்துற மாதிரி இருக்கும். அன்னைக்கு ஸ்டாலினை எரிச்சல் படுத்தினார், கலைஞரனா எரிச்சல் படுத்திருக்க முடியாது. எரிச்சல் படுத்துறங்கிற வார்த்தையை விட்டுருங்க, பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணாரு. இப்போ விஜய் கிட்ட அதுல பவர் பாலிட்டிக்ஸ் பண்ண முடியாது. ஸோ பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணாம அந்த பவரை காட்டி தடுக்க பார்க்கிறார். அதுதான் அந்த கூட்டம் காட்டினது. இது எல்லாமே இந்த இதுக்குள்ளதான். இது விஜயும் சான்ஸ் எடுக்காண்டாங்கிற புள்ளியில ஸ்டேட்டஸ் கோவே போட்டுன்னு நினைக்கிறாரு. இப்ப திருமாவளவன் அவர் தட்டிக்கிட்டு பாமக உள்ள எடுத்தா காங்கிரஸ் அதுல குதிச்சிடலாம், CPM CPI குதிச்சிடலாம்,
ஐயுஎம்எல் குதிச்சிடலாம், நாளைக்கு நமக்கு இந்த நல்ல மதிமுக சொல்லிடலாம். அப்போ நம்ம 11 பேர் விஜயை மக்கள் தேர்ந்தெடுக்கல, ஹங் அசம்பிளி தான் கொடுத்தாங்க. விஜய் சொல்ற மாதிரி ஜாதி மதம் கடந்து விஜய முதல்வரா மக்கள் தேர்ந்தெடுக்கல, முழுமையா தேர்ந்தெடுக்கல, முதன்மையா தான் தேர்ந்தெடுத்தாங்க. எந்த கட்சிக்கு மெஜாரிட்டி இல்லாத ஹங் வெரிடிக்கு தான் கொடுத்தாங்க. ஜாதி மதம் கடந்து வாக்களித்த தமிழக மக்கள் எந்த கட்சிக்கும் ஆளும் உரிமையை கொடுக்கல. நீங்க ஸ்டாலின் முதல்வர் சொன்ன 13 பேரை சேர்த்துக்கிட்டு நீங்க ஆட்சி அமைச்சிருக்கீங்க. சட்டப்படி 117க்கு மேல உங்களுக்கு இருக்கிறதுனால இப்ப அதுல ஆதரவு கொடுத்தவரை தட்டி விட்டுட்டு 4 சேர்த்தா மற்றவங்க என்ன நினைப்பாங்களோங்கிற ஒரு எண்ண ஓட்டமும் விஜய்க்கு இருக்கலாம். ஸோ இந்த இடத்துக்குள்ள விஜய் சான்ஸ் எடுக்க விரும்பல, திருமாவளவன் தள்ள விரும்பல. திருமாவளவனுக்கு ஒருவேளையில 4 கொண்டு நம்மளை இது பண்ணிடுவாங்களோங்கிறதுக்காக பிரியம் பண்றதுக்கு அவரும் கூட்டத்தை காட்டி தன்னுடைய அரசியலை பண்ணத்தான் செய்யறாரு. யாரும் பண்ணத்தான் செய்வாங்க, திருமாவளவன் பண்றாரு. கண்டிப்பா சார். இப்படி தொடர்ந்து அரசியல் நிகழ்வுகள் நடந்து கொண்டே இருக்கு. இன்னொரு பக்கம் அதாவது டிவிகே சார்பாக மீம்ஸுகள் பரப்பப்படுது. என்னன்னா, தலைவரை திரையில் தேடாதே தரையில் தேடுன்னு சொன்னவர் சீமான் அவர்கள். ஆனா இன்னைக்கு படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அரசியல் வாழ்க்கை என்ன ஆக போகுது அவருடையது அப்படின்றத பெரும் கேள்வியாக ஒரு மீம்ஸாக மாத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா சீமான் அவர்கள் அரசியலை தான் முதன்மையாக கொண்டிருக்காரு அப்படின்றத அவங்களுடைய தம்பி தங்கைகள் உறுதிப்படுத்துறாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? இது சீமான் இதற்கு சொல்லக்கூடிய பதில், அம்பாசமுத்திரத்தை சீமான் சென்ட்ரிக் எலெக்ஷனா மாத்தணும். அலகாபாத்தை போபர்ஸ் ஊழலுக்கு எதிராக விபி சிங் சென்ட்ரிக் எலெக்ஷனா மாத்தினது மாதிரி பாங்கிப்பூரை சாம்ராட் சௌத்ரி நியமனத்துக்கு எதிராக அதை பிரசாந்த் கிஷோர் சென்ட்ரிக் எலெக்ஷன் ஆட்டு மாத்தின மாதிரி. பிரசாந்த் கிஷோரோட சீமான் அதிக ஓட்டு எடுத்திருக்கிறார், நாம் தமிழர் அதிக ஓட்டு எடுத்திருக்காங்க. அவரால் எல்லா தொகுதியிலும் கேண்டிடேட் போட முடியல. சீமான் 8 எடுத்திருக்கிறாரு, அப்புறம் 4 எடுத்திருக்கிறாரு. எடுத்த எடுப்பிலே பிரசாந்த் கிஷோர் 3.25 தான் எடுத்திருக்காரு. பட் பாங்கிப்பூர் இடைத்தேர்தலில் பிரசாந்த் கிஷோர் சென்ட்ரிக் எலெக்ஷனாக கொண்டு வந்துட்டார். அவர் ஸ்டார் கேண்டிடேட், சில இஷ்யூஸை முன்னெடுத்தார். அந்த முன்னெடுத்த இஷ்யூவில் ஆர்ஜேடி பின்னணிக்கு போயிட்டாங்க. அதில் அவருக்கும் பாஜகவுக்கு தான் போட்டிங்கிறதுல ஆர்ஜேடி ஓட்டை எடுத்து பாஜக ஓட்டில் ஒரு பகுதியை எடுத்து அவர் ஜெயித்துட்டாரு. இப்ப அம்பாசமுத்திரத்தில் சீமான் அதை சீமான் சென்ட்ரிக் எலெக்ஷனா, பிரசாந்த் கிஷோர் சென்ட்ரிக் எலெக்ஷன் ஆனது மாதிரி, அலகாபாத் விபி சிங் சென்ட்ரிக் எலெக்ஷனா வந்த மாதிரி, அலகாபாத் ஹெச்என் பகுனா, ஹேமநந்தன் பகுனா, ஒரு பிராமின் லீடர், முஸ்லீம்களின் ஆதரவு பெற்ற ஒரு இந்தியாவின் பிரதமராக வரக்கூடிய எல்லா தகுதியும் மிக்க ஒரு தலைவராக இருந்தார். இந்திரா காந்தி அம்மையார் அசோசியேஷன் பண்ணதுனால 85 வரக்கூடிய எலெக்ஷன்ல அவருக்கு வரல. அதே வாய்ப்பு விபி சிங்க்கு 89 ராகுல் காந்திக்கு போபர்ஸ் ஊழலுக்கு எதிராக வந்துட்டு. அப்போ அவரும் இந்த மாதிரி தான் ரிசைன் பண்ணிக்கிட்டு நின்று ஜெயித்தவர் பகுனா சென்ட்ரிக் எலெக்ஷன். அதே மாதிரி விபி சிங் சென்ட்ரிக் எலெக்ஷன் மாதிரி அம்பாசமுத்திரத்தை சீமான் சென்ட்ரிக் எலெக்ஷனா வைக்கணும். உலகம் ஃபுல்லாக உள்ள தமிழர்களை அம்பாசமுத்திரத்தில் குவிக்கணும். சீமான் இங்க ஈரோடு கிழக்குல டோர் டு டோர் கேன்வாஸ் போகாம இருந்த மாதிரி இல்லாம டோர் டு டோர் கேன்வாஸ் போனோம். ஒரு 2 லட்சம் ஓட்டர்ஸ்னா 2 லட்சம் ஓட்டரையும் சீமான் உங்களுக்காக உழைச்சிருக்கிறான், உங்களுக்காக கல்லிறக்கும் உரிமை வேணும்னு கேட்டிருக்கான், உங்களுக்காக பறையர் சமூகத்துக்கு இடஒதுக்கீட்டில் முன்னுரிமை வேணும்னு கேட்டிருக்காப்புல, உங்களுக்காக பஞ்சமண்டல மீட்பை கேட்டிருக்காப்புல, உங்களுக்காக இந்தந்த இஷ்யூலெல்லாம் நின்றுருக்கிறாப்புல, தமிழர் நலம் சார்ந்த இவ்வளவு இஷ்யூல நின்றுருக்கிறாப்புல. வேலுப்பிள்ளை பிரபாகரன் இமேஜை ஒரு தடை செய்யப்பட்ட இயக்க தலைவர் சொல்லப்பட்ட இமேஜை தமிழ்நாட்டில் அனைத்து கட்சிகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு, தாவேகா மாநாட்டிலே பிரபாகரன் படத்தை கொண்டு வரக்கூடிய அளவுக்கு, பிரபாகரன் இமேஜை தூக்கி பிடிக்கிற அளவுக்கு செய்திருக்கிறாரு. ஸோ உலகத் தமிழர்களின் அடையாளம் அன்றைக்கு பிரபாகரன்னா இன்னைக்கு சீமான் தான். தமிழ் இஷ்யூவில் முழுமையாக நிற்கிறது சீமான் தான். திருமாவளவன் மற்ற வைகோ போன்றவங்கள்லாம் கூட்டணி அரசியலுக்கு பல இஷ்யூவில் போகும்போது இதை 10ஓடு 11 தான் அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. நான் இந்த இஷ்யூவை முழுமையாக நிற்கிறேன், ஸோ இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தமிழ் மக்கள்லாம் எனக்கு வாக்களிங்கன்னு ஒவ்வொரு வீடாக சென்று அந்த வாக்கை கேட்கணும். தமிழகம் முழுவதும் உள்ள நாம் தமிழர் தொண்டர்கள் இயக்கத்தை சேர்ந்தவங்க அப்படியே அம்பாசமுத்திரத்தில் குவியணும், உலகத் தமிழர்கள் குவியணும். இப்படி எல்லாரையும் விபி சிங் தான் அடுத்த மாற்று ராஜீவ் காந்திக்குன்னு அலகாபாத்தில் குவிஞ்சது மாதிரி எல்லாரும் அம்பாசமுத்திரத்தில் குவிஞ்சு இதுல சீமான் ஏன் சட்டசபைக்கு போகணுங்கிறத மையமாக வச்சு இந்த தேர்தலை சந்திச்சா அது பெரிய ஒரு வாய்ப்பை சீமானுக்கு கொடுக்கலாம். ஸோ இந்த
விமர்சனங்களுக்கு, ஏகடியங்களுக்கு, எள்ளி நகையாடுறதுக்கு, நக்கல்களுக்கு, நையாண்டிகளுக்கு பதில் விபி சிங் மாதிரி, ஹேமநந்தன் பகுகுணா மாதிரி, பிரசாந்த் கிஷோர் மாதிரி சீமான் வெற்றி பெற்று தான் இதற்கு பதிலடி கொடுக்க முடியும். மற்றபடி சீமானுக்கு ஐடி விங் பீப்புள், இடும்பாவனம் கார்த்திக், தம்பி சாட்டை துறைமுறைலாம் எக்ஸ்ட்ராடினரி பிரில்லியன்ட், அவங்க எல்லாருமே அவங்க பதில் கொடுத்துக்குவாங்க. பட் உண்மையான பதில் அம்பாசமுத்திரத்தை சீமான் சென்ட்ரிக் எலெக்ஷனாக மாற்றி அதில் சீமான மையம் வச்சு மக்களை வாக்களிக்க வச்சு அந்த வியூகங்களை திறம்பட செய்து சீமான் அதில் வெற்றி பெறதுல தான் இவங்களுக்கான பதிலடி இருக்கும். சீமான் அதுக்கான ஸ்கெட்சை போட்டுட்டு தான் இருக்கிறாரு. அதற்கான ஒவ்வொரு இதையும் விட்டுறக்கூடாதுன்னு சின்ன சின்ன துரும்பும் பல்குத்த உதவும்னு பல அடிப்படையில் அதை பேசிட்டு தான் இருக்கிறாரு. பல கன்சல்டேஷன்ஸ் அங்கே உருவாக்கி அம்பாசமுத்திரத்தில் வெற்றி பெற்றுடலாம். அந்த அம்பாசமுத்திரம் தேர்தலே சீமான் சட்டசபைக்கு போகணுமா வேண்டாமா, சீமான் என்பவர் சட்டசபைக்கு தேவையா இல்லையாங்கிற கருத்தை 234 தொகுதியில் உள்ள தமிழக மக்கள் சீமான் வேணும் சட்டசபைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு இஷ்யூஸை கிரியேட் பண்ணி அந்த இடத்துக்குள்ள ஜெயிக்கணும்னு சீமான் நினைக்கிறாரு. அதுவரை இந்த அவமானங்கள், கிண்டல்கள், கேலிகள் இருக்கத்தான் செய்யும். வெற்றி பெற்றால் இதெல்லாம் காற்றோட பறந்துடும். விஜய்க்கு இல்லாத அவமானமா? வெற்றி பெற்றது எல்லாம் காற்றோட பறந்துட்டு இல்லை. சார், இப்போ சட்டமன்றத்தில் கூட விஜய் அவர்கள் இடைத்தேர்தலையாவது சிலருக்கு நல்லது நடக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை பொதுவாக பயன்படுத்தினார் இல்லையா? அது சீமான் அவர்களையும் போட்டியாக விஜய் பார்க்கிறாரா இந்த இடைத்தேர்தலில்? இடைத்தேர்தலில் தாவேக்கா என்ன முடிவு எடுக்கணும்னு தாவேக்கா முடிவு எடுத்துடலாம். திமுக போட்டி போடுவாங்களான்னு விஜய்க்கு எப்படி தெரியும்? நான் தமிழக முதல்வர் விஜய் ஐயா அவர்களே கேட்குறேன், எப்படியா உங்களுக்கு தெரியும் திமுக அதில் கண்டிப்பாக போட்டி போடுவாங்களான்னு? நல்லது நடக்கணும்னா அவங்க கண்டெஸ்ட் பண்ணாதானே நல்லது நடக்கும். அவங்களே கண்டெஸ்ட் பண்ணாமல் பாய்காட் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா, ஸோ இது திமுக கண்டெஸ்ட் தான் பண்ணுவாங்கன்னு விஜய் நினைச்சுக்கிட்டு பேசுறது அது சரியில்லை. இதுதான் பல இதுகளை ரிபர்கஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்காம பேசுறது, வார்த்தை விடுறது, அது தவறு. அல்லது இப்படி கூட ஒரு பெண்ணா இருக்கலாம், கண்டெஸ்ட் பண்ணாம போயிடக்கூடாதுங்கிற எண்ணம் கூட இழுத்து பிடிச்சி கண்டெஸ்ட் பண்ண வைக்கிறது கூட பேசலாம். அது நம்ம அவருக்கு தான் பேசினவருக்கு தான் தெரியும் என்ன நோக்கத்தோட அது பேசினாருன்னு. நான் இடைத்தேர்தலை பொறுத்த அளவுல மீண்டும் சொல்றேன், திமுக அங்க கண்டெஸ்ட் பண்ணுனா பெரிய அளவு ஃபைட் பண்ணான்னு ஒரு சிலர் சொல்றாங்க, நான் மறுக்க வரல. ஒரு சிலர் கருத்து, என் நண்பர்கள், என்னை சார்ந்தவர்களே, டிஎம்கே ஃபைட் பண்ணா டிஎம்கே வைப்ரண்டா இருக்கும்னு சொல்றாங்க. நானே ஒரு முக்கிய திமுக தலைவர்கிட்ட பேசும்போது, இங்க விசிலுக்கு ரெட்டலைக்கு தான் போட்டி இருக்கும், நீங்க கண்டெஸ்ட் பண்ணா உங்களுக்கு சங்கரங்கோவில் ஆர்கே நகர் மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு. ஏன்னா இஷ்யூல நீங்க இல்லை. ஆர்கே நகர் திமுகவுக்கு பிடித்தமான இடம், ஸ்ட்ராங்கான இடம், பவர்ஃபுல் இடம், 35 விழுக்காடு வாக்கு கொண்ட இடம். அங்க இஷ்யூ டிடிவி தினகரனா அந்த துரோகமா, ஓபிஎஸ் டிடிவி வெர்சஸ் தினகரனாங்கிற போது அங்க குக்கர் வெர்சஸ் ரெட்டல இஷ்யூ பேஸ்டா டிஎம்கே 13 விழுக்காடு எடுத்து மோசம் போயிட்டு 2 பேரும் பிரிஞ்சு நிற்கும் போது திமுக ஜெயித்திருக்கணும். ஆனா இஷ்யூ தினகரன் சசிகலா வெர்சஸ் ஓபிஎஸ் இபிஎஸ் அதே மாதிரி நான் அந்த திமுக முன்னணி தலைவர்கிட்ட பேசும்போது அவர் நான் என்ன சொன்னேன்னா, இஷ்யூ ரெட்டலையில ஜெயித்துட்டு துரோகம் பண்ணது சரியா தப்பாங்கிறதா இஷ்யூ வரும். அப்ப நீங்க ஏற்கனவே ரெட்டலைட்ட தோத்த இடம், இப்போ உங்ககிட்ட 6 கட்சிகள் வெளியே போயிட்டாங்க, அதுக்கு பிறகு நீங்க நின்னா உங்களுக்கு சிக்கலாங்கிற கருத்தை ஒரு மிக முன்னணி திமுக தலைவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்ப என்கிட்ட இருந்த ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், இல்ல ஃபைட் பண்ணுனார். அப்போ ஃபைட் பண்ணுன்னு என் ஃப்ரெண்டுக்கு கருத்தை ஏத்துக்கிறாங்களா? ஃபைட் பண்ண வேண்டிய தேர்தல் அல்ல இது. சாத்தாங்குளம், புதுக்கோட்டை, அதங்கரங்கோயில், ஆர்கே நகர் மாதிரி இஷ்யூ இல்லாத, உங்களுக்கு அடிப்படையில் செல்வாக்கு இல்லாத இடம்ங்கிறதுல கண்டெஸ்ட் பண்ணாங்க நிற்க போறாங்களான்னு தெரியாது. அப்ப இவங்க இடைத்தேர்தலில் வெற்றிக்காவது கிடைக்கும்னா கண்டெஸ்ட் பண்ணாதானே வெற்றி கிடைக்கும். அவங்க கண்டெஸ்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களாங்கிறத விஜய் எப்படி முடிவு பண்ணிட முடியும்? நானும் முடிவு பண்ணிட முடியாது. நான் பண்ண மாட்டாங்கிறது என் கருத்து. அது இதுதான் 100% நான் சொல்ல வரல. அதே மாதிரி கண்டெஸ்ட் பண்ணுவாங்களாங்கிறது எப்படி விஜய் சொல்லிட முடியும்? இல்லைன்னா ரொம்ப முக்கியமான இது, நுணுக்கமான இது, இதோட இன்டர்கசிஸ் இருக்குது, நுனன்சஸ் இருக்குது இதுல. பட் விஜய் என்ன நினைச்சு பேசினார்னு தெரியல. பட் திமுக கண்டெஸ்ட் பண்ணுவாங்களா கண்டெஸ்ட் பண்ண மாட்டாங்களாங்கிறது திமுகவின் முடிவு. ஏன்னா முதுகுளத்தூர்ல திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு செல்வாக்கே கிடையாது. பசுமன் ஐயா பார்வர்ட் பிளாக்ல சசிவர்ண தேவரை நிறுத்தும் போது காமராஜ் ஒரு சேர்வை, அவரோட பேரம் கூட எனக்கு ரொம்ப வேண்டிய ஒரு தம்பி தான், பாஸ்கரன் சேர்வைன்னு நினைக்கிறேன். பாஸ்கரன் சேர்வையை கேண்டிடேட்டா நிற்கும் போது ஒரு மரவராக ஆக முடியாதுன்னு முதுகுளத்துல எலெக்ஷன் நடக்கும் போது திமுகவுக்கு ஒன்றும் கிடையாது. அப்ப திமுக அரசியல் கட்சியா தான், அண்ணா எம்எல்ஏ தான் இருந்தார். கேண்டிடேட் போடல. கேண்டிடேட் போட்டா சில 100 வாக்குகள் தான் கிடைக்கும். பாஸ்கரன் சேர்வையா இது சசிவர்ண தேவரையாவா மரவராக ஆக முடியாரான்னு காங்கிரஸ் சார்பா ஆக முடியாரும் மரவரும் ஃபைட் பண்ணும்போது செல்வாக்கு இல்லாத இடத்துல தேவரையாவுக்கு மீறி
அண்ணாவுக்கு என்ன வாக்களிச்சிருக்கோம் புறக்கணிச்சிட்டாரு. அதே மாதிரி சாத்தாங்குளம் எலெக்ஷன்ல புறக்கணிச்சிட்டாங்க, புதுக்கோட்டை எலெக்ஷனை புறக்கணிச்சாங்க. அதுக்கு பிறகு ராஜேந்திரன் என்ன சிக்கலாகும்னு ராஜேந்திர கட்சியிலேயே சேர்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி ஜெயலலிதா எத்தனை எலெக்ஷனை புறக்கணிச்சிருக்கிறாங்க. ஏன் கட்சி ஆரம்பிச்ச பிறகு அசம்பிளில தான் வருவோம்னு விக்கிரவாண்டி ஈரோடு கிழக்க விஜய் புறக்கணிக்க இல்லையா, எடப்பாடி பழனிசாமி அந்த எலெக்ஷனை புறக்கணிக்க இல்லையா. அப்போ ஒரு எதிர்கட்சி தேர்தலை கண்டஸ்ட் பண்ணுமா பண்ணாதான்னு தெரியறதுக்கு முன்னாடி நீங்க எப்படி வெற்றி தோல்வியை பற்றி பேச முடியும்? கண்டிப்பா சார். இல்ல அது கண்டஸ்ட் பண்ணாம புறக்கணிச்சுட்டா ரெட்டையில விசில்ல ரெட்டையில அடிச்சிருமோங்கிற அச்சம் இருக்கா உங்களுக்கு? திமுக கண்டஸ்ட் பண்ணாம புறக்கணிச்சுட்டா ரெட்டையில ஜெயித்துட்டு விசிலுக்கு போனது தப்புங்கிற உணர்வுல எம்ஜிஆர் ஜெயலலிதா சென்டிமெண்ட்ல ரெட்டையில ஜெயித்துரும் டைரக்ட் ஃபைட்ங்கிற எண்ணம் இருக்குதா உங்களுக்கு? இப்ப நான் அதைத்தான் நான் சந்திக்கிறேன். அதுக்காக திமுக நிற்க மாட்டாங்கன்னு நானும் சொல்ல முடியாது. திமுக கண்டிப்பா நிற்பாங்கிற முடிவை தமிழக முதல்வர் ஐயா விஜயும் எடுத்துக்க முடியாது. கண்டிப்பா சார். ஆனா இருந்தாலும் இது வரைக்கும் இடைத்தேர்தல்ல யார் நிக்க போறாங்கன்ற செய்திகள் எந்த கட்சி சார்பாகவும் கசியப்படல. ஆனா சீமான் அவர்கள் உறுதிப்படுத்தப்பட்ட மாதிரி செய்தி ஆயிடுச்சு. இதில் விஜய் அவர்கள் எப்படி பாப்பாரு? அது ஒரு பெரிய தலைவர் போட்டியிடுறாரு, சோ இது நமக்கு சிக்கலா தான் இருக்கும் அப்படின்றத உணர்வாங்களா? நிச்சயமா சீமான் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி நான் என்டிஏக்குள்ளேயும் போகலாம், காங்கிரஸ் விஜய் தலைமைக்குள்ளேயும் வருவான்னு சொன்னா சீமானை அரசியல் ரீதியாக பாசிட்டிவாக பார்க்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. சீமான் அவுட் ரைட்டாக விஜயை எதுக்குறார். விஜய் ஆப்ஷனை ஓப்பன் பண்ணலை. ஒரு ப்ரூடன்ட் பொலிட்டிக்ஸ் விஜய் ஆப்ஷனையும் ஓப்பன் பண்ணி பண்ணுறது தான் சரியான பொலிட்டிக்ஸாக இருக்கும். பட் சீமான் அவுட் ரைட்டாக விஜய்க்கு எதிரான ஒரு அரசியலையே நான் தான் எதிர்கட்சி, நீங்கள் கார் கொடுத்து எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டீங்க, நான் தான் வெளியே இருக்கக்கூடிய நான் தான் இந்த தாவேக அரசுக்கு எதிர்கட்சின்னு அவர் சினிமாவில் நடிச்சுக்கிட்டு அந்த டைம் முடிஞ்சு அவர் ஒரு மக்கள்லாம் சீமானே என்ன பேச போறாரு எது பேச போறாருன்னு எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பெரிய கூட்டம் போட்டு ஒரு தாவேக அரசுக்கு எதிரான ஒரு எதிர்ப்பு அரசியலை பண்றாரு. அப்போ எதிர்ப்பு அரசியலை தாவேகாவுக்கு எதிராக பண்ணக்கூடிய ஒருத்தர் வெற்றி பெறக்கூடாதுன்னு தான் விஜய் நினைப்பாரு. ஸோ சீமான வெற்றியை தடுக்கிறதுக்கு என்னென்ன வியூகங்கள் யுக்திகள் உண்டோ எண்ணி எஸ்ட்ரீம் ஜனநாயக நெறிமுறை படிப்பை அதை தடுக்கிறதுக்கு தான் விஜய் நிற்பாரு. கேண்டிடேட் செலெக்ஷன்ல இருந்து இந்த கேண்டிடேட் தான் உறுதியாக போடுவாருன்னு நினச்ச கேண்டிடேட் செலக்ஷன்லேருந்து எந்த கேண்டிடேட்டை போட்டால் சீமானை தோக்கடிக்க முடியுமோங்கிறத முதற்கொண்டு எல்லாத்திலையும் விஜயும் அலர்ட்டாக தான் இருப்பார். அந்த இடத்துக்குள்ள விஜயும் விஜயை சார்ந்தவங்களும் சாதிச்சிருக்காங்களே. திமுக அதிமுகவை தாண்டி ஜெயிக்கலனாலும் அப்சல்யூட் மெஜாரிட்டி கிடைக்கலனாலும் 108 சிங்கிள் டார்ஜெட்டாக வந்துட்டாங்களே. எனக்கும் அவங்களுக்குள்ள பிரச்சனையே இதுதான். அவங்க தனி மெஜாரிட்டி கிடைச்ச மாதிரி இண்டிபெண்டன்ஸ் டேல பேசுகிறாங்க. இல்லைங்க 108 தான் வந்திருக்கீங்க, நம்பர் 1 நீங்கள், அதில் மாற்று கருத்து இல்லை. அடுத்து நீங்க ஸ்டாலின் முதல்வர் சொன்னவங்களை வச்சு தான் ஆட்சி அமைக்கிறீங்க. உண்மையிலே உங்களுக்கு அந்த இண்டிபெண்டன்ஸ் டேஸ்ல பேசின மாதிரி ஜாதி மதத்தை இது பண்ணிட்டோம்னு இருந்ததுன்னா ராமகிருஷ்ண ரெட்டி மாதிரி கலைச்சிக்கிட்டு இதே கூட்டணி கட்சிகளோட வச்சுக்கிட்டு தனி மெஜாரிட்டி வாங்க, நம்ம அதை அக்செப்ட் பண்ணிட்டு போயிடும். அக்செப்ட் பண்ணி தான் தீரணும், அக்செப்ட் பண்ணி தான் தீரணும். உங்களால எல்லா இடமும் போய் பிரச்சாரம் பண்ண முடியலன்னா அந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணதுக்கு கெப்பாசிட்டி உள்ளவங்களை கூட உங்க கட்சிக்குள்ள நீங்க பயன்படுத்திக்கிட்டு 214க்கு ஒரு 150 140 ஜெயித்துட்டு நீங்க இண்டிபெண்டன்ஸ் டேல கிளைம் பண்ணுங்க. அதுதான் நம்மளோட அந்த பார்வையா வைக்கிறோம். அந்த சூழ்நிலையிலும் சீமான் இடைத்தேர்தல் வரும்போது அவரை தோக்கடிக்கணுங்கிறதுல விஜய் தரப்பு தெளிவா இருப்பாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்லை. சரி, இப்போ கேண்டிடேட் செலக்ஷன்ல கூட அவங்க சர்ப்ரைஸை கொடுக்கலாம். இப்போ விஜய் எப்படி எனக்கு திமுக தான் எதிரி அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி இந்த தேர்தலை எதிர்கொண்டு ஓரளவுக்கு மெஜாரிட்டி இல்லைனாலும் ஜெயிச்சிட்டார் இல்லையா? இப்போ சீமான் அவர்கள் விஜய் தான் எனக்கு எதிரி அப்படின்ற மாதிரி இந்த இடைத்தேர்தலை அணுகுனா அது சரியான போக்கா இருக்குமா, இல்ல 360 டிகிரி எல்லாரும் எதிரின்னு சொல்லணுமா? சீமான் விஜய் மட்டும்தான் இருப்பார். ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய விஜய் மட்டும்தான் எதிர்ப்பாரு. ஜெயித்துக்கிட்டு கட்சி மாறினது தான் எதிர்ப்பார். ஸோ அதைத்தான் ஒரு இஷ்யூவாக்கி தான் எம்எல்ஏ தான் முன்னாடி எடுப்பார். அது சொல்கிறேன் இல்லையா, பிபி சிங் சென்ட்ரிக் இது, அதே மாதிரி பிரசாந்த் கிஷோர் சென்ட்ரிக், ஹேமானந்தன் பகுனா சென்ட்ரிக் மாதிரி இந்த தேர்தலை சீமான் சென்ட்ரிக்காக தான் அவர் கொண்டு போவார். அதில் வெற்றி பெற்றக்கூடாதுங்கிற லெவலில் இது பண்ணுவார் விஜய். அதுக்காக எந்தவித வியூகத்தையும் விஜயும் எடுக்க தயங்க மாட்டார். இந்த இடம் தான் சீமான் ஸ்டாலினை எதிர்த்துட்டு திராவிடமா தமிழ் தேசியமான நின்றுக்கணும். ஸ்டாலினை எதிர்த்து கன்ஷிராம் அப்படிதான் நிற்பார். தோக்குன்னு தெரியும் அந்த இடம் ஒரு பொது தேர்தலில். இப்போ இது இடைத்தேர்தல்னு சொல்லும்போது வெற்றி பெறக்கூடிய அந்த வியூகத்தை வச்சு தான் சீமான் போவார். வெற்றி பெறவிடக்கூடாதுங்கிற வியூகத்தில் தான்
விஜய் நிற்பார். இறுதியா ஒரே ஒரு கேள்வி. இப்ப சிபிஎம் சண்முகம் அவர்கள் வந்து இடதுசாரி மாணவர்கள் போராடக்கூடாதுன்னு சொல்றீங்களே, சிபிஐ சிபிஎம் என்ன தடை செய்யப்பட்ட கட்சிகளா அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களுக்கு எதிராக பல கேள்விகளை கேட்டிருக்காரு. எங்களுடைய அந்த ஆதரவு முறையையும் பரிசீலனை செய்யணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள் எங்களுக்கு வருதுன்னு சொல்றாங்க. இது எப்படி அவங்க போர்க்கொடி தூக்கியிருக்காங்க, சிக்கல் உருவாகுமா? ஒரு சிக்கல் உருவாகுது. எய்தர் எடப்பாடி ஆர் எலெக்ஷன் மாதிரி, எய்தர் விஜய் ஆர் எலெக்ஷன் தான். இந்த இடத்துக்குள்ள நம்பிக்கை தீர்மானத்தை விஜய் பாஸ் பண்ணாருன்னா சட்டமன்றத்தில் வந்து எம்எல்ஏக்கள் வந்து அரசு கவுளன்னு விரும்ப மாட்டாங்க. இப்போ கூட சொல்லுவாங்க, மகராசன் 1 கோடி ரூபா இப்போவே தூக்கி தந்தாருன்னு சொல்லக்கூடிய எதிர்கட்சி எம்எல்ஏக்களும் உள்ளுக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க. திமுக வேண்டாம் டாப்ல மற்ற கட்சிகளுக்குள்ள இருக்கிறாங்க. அப்போ நீங்க எந்த எம்எல்ஏ இப்போ வந்து ஆட்சி எலெக்ஷன் வரணும்னு விரும்புவாங்க? ஸோ சண்முகத்தோட இந்த டாக்கெல்லாம் வந்து ஆட்சியை கவிழ்க்க முடியாது. எய்தர் எடப்பாடியார் எலெக்ஷன் நான் சொன்ன மாதிரி தான் டே 1ல இருந்து எய்தர் விஜயார் எலெக்ஷன். சப்போஸ் திருமாவளவன் சிஎம் ஆயிருப்பாருன்னா எய்தர் திருமாவளவன் எலெக்ஷன் தான் ஓடி இருக்கும். ஏன்னா மக்கள் எம்எல்ஏக்கள் வந்து தேர்தலை விரும்பல யாரும். ஸோ அதனால சண்முகம், நான் அதை தான் சொல்றேன். இப்படி ஏன் சண்முகத்துக்காக நீங்க பல்ட்டி அடிச்சு ஒரு நல்ல முடிவு சிஜேபி போன்ற ஒரு தேச விரோத இதுகள்லாம் கூடாது மாணவர்கள் கல்வி இதுலன்னு என்னோட பார்வை. பண்ணதை ஏன் திருப்பி வாங்கணும்? உங்களுக்கு சுப்பாராயெல்லாம் உங்களை ஏன் இவ்வளோக்குள்ள விமர்சனம் பண்ணணும்? இதெல்லாம் தாங்கிட்டு இருக்கணும். காங்கிரஸ்காரங்கள் இவர் செல்வப்பிரதே விமர்சனம் பண்ணாரு, டக்குன்னு ராகுல் காந்தி உங்களுக்காக மாற்றி கொடுத்துட்டாரு. அடுத்த அரசு வீரபாண்டியன் உங்களை விமர்சனம் பண்றாரு. ஸோ இந்த 2 கட்சிகளும் தான் கடுமையாக விமர்சனம் பண்றாங்க. இந்த விமர்சனங்கள் எல்லாம் ஏன் தாங்கிட்டு இருக்கணும்? உங்களுக்கு தனி மெஜாரிட்டி வரக்கூடிய அளவுக்கு இந்த மாதிரி கட்சிகள் வந்தால் கூட்டணி சேர்த்துட்டு போய் ஸ்டாலின் 2021 வந்த மாதிரி வாங்க. 2021 ஸ்டாலின் அந்த ஸ்டேச்சர்ல நீங்க இல்லை. அப்பாவுக்கு ஸ்டேச்சர்ல நீங்க, ஸ்டாலின் ஐயா அவர்களோட ஸ்டேச்சர்ல 21 ஸ்டேச்சர்ல நீங்க இல்லை. அந்த ஸ்டேச்சருக்கு வாங்கலாம். நீங்க அதை விட்டுக்கிட்டு ஜாதி மதத்தெல்லாம் மீறி இது பண்ணிட்டோன்னு தனி மெஜாரிட்டி வராமல் பேசி வாட் இஸ் த மீனிங் இன் இட்? நீங்களா மிகைப்படுத்தி கிளைம் பண்ற மாதிரி தானே அது அர்த்தம். கண்டிப்பா சார். நடப்பு கால அரசியல் குறித்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். நன்றி.